2 நிமிஷத்தில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதில்ல பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நல்லா சுடுதண்ணியில் கழுவின காலிஃப்ளவரை இதோடு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கரண்டியை வச்சு அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. காலிஃப்ளவர் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி காலிஃப்ளவர் வதக்கின பாத்திரத்தில் திரும்பவும் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா பட்டை, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி பழம் இதை எல்லாத்தையும் ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. காலிஃப்ளவரை நெக்ஸ்ட்டு அதோட போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. காலிஃப்ளவர் வெந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச முந்திரி பருப்பு நல்லா கட்டியான பதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணால். இதை நம்ம சாதத்துக்கும், தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே தொட்டு சாப்பிடலாம். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.